மீனம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் நீண்ட காலமாகவே மனக்காயமாகவே மாறியிருந்திருக்கும். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான கடகமும், மீனத்திற்கு 4ஆம் வீடான மிதுனமும் குடும்ப சுகத்தையே குறிப்பவையாகும். மீன ராசிக்கு 4ல் கேது போன்ற நிழல் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போதோ அல்லது 4க்குடைய புதன் நீசம் வக்ரம் பெறும்போதோ குடும்பத்தில் எதிர்பாராத கசப்பான சம்பவங்கள் ஏதேனும் ஒன்று அரங்கேறியிருந்திருக்கும். அது சொத்து பிரிவினையாகவோ, நெருங்கியவர்களின் துரோகமாகவோ அல்லது தவறான அவதூறுகளாகவோ இருந்திருக்கலாம். மீன ராசியினர் எல்லாவற்றையும் ஆழமாக பதியும் குணம் கொண்டவர்கள் என்பதால் அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அவர்களின் மனதில் ஆழமான வடுவாகவே மாறி பல ஆண்டுகள் கடந்தும் அவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்து கொண்டிருந்திருக்கும். அது உங்களுடைய சொத்து பிரிவினையாகவோ அல்லது நெருங்கியவர்களோட துரோகமோ அல்லது தவறான அவதூறுகளாக கூட இருந்திருக்கும். ஏனென்றால் உங்களோட குடும்பத்தில் எதிர்பாராத கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கும் போது இவை அனைத்து நாள் உங்களுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது நீங்கள் எல்லாவற்றையுமே ஆழமாக பதியும் குணம் கொண்டவங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அவங்களோட மனசில் ஆழமான வடுவாகவே மாறி பல ஆண்டுகள் கழிச்சுமே அதை நீங்கள் நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்க. அவங்கள தடுத்து கொண்டிருந்திருக்கும். நம்பிக்கை வைத்து பகிர்ந்த விஷயம் ரகசியமாகவே இருந்திருக்காது. மீன ராசிக்கு 3ஆம் வீடு என்பது வீரியஸ்தானம் மற்றும் தகவல் பரிமாற்றை குறிக்கும் இடம். இதற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். மீனம் ராசியினர் யாரையாவது உண்மையாக நம்பினால் தங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள ரகசியங்களை அப்படியே கொட்டி விடுவாங்க. ஆனால் 3ஆம் அதிபதி சுக்கிரன் 6, 8, 12 ஆகிய மறைவிடங்களில் மறையும் போதோ அல்லது பாப கிரகங்களின் சேர்க்கை பெறும்போதோ இவர்களின் நம்பிக்கை நம்பி சொன்ன ரகசியங்கள் வெளியே கசிந்து விட்டிருக்கும். இவர்களின் பலவீனத்தை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இவர்களை பழிவாங்கும் ஆயுதமாகவே அதை மாற்றிவிட்டு நிற்பாங்க. இவர்களோட நம்பிக்கை முற்றிலுமே சிதைந்து போயிருந்திருக்கும். அதாவது நீங்கள் யாரையாவது உண்மையாக நம்பினா உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற ரகசியங்களை அப்படியே கொட்டி விட்டுருவீங்க. ஆனால் அந்த நீங்கள் பாப கிரகங்களோட சேர்க்கை பெறும்போது நீங்கள் நம்பி சொன்ன ரகசியங்கள்லாம் வெளியே கசிஞ்சு விட்டு இருந்திருக்கும். அது உங்களுடைய பலவீனத்தை மற்றவர்களுக்கு தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி உங்களை பழிவாங்கும் ஆயுதமாகவே அதை மாற்றி விட்டிருந்திருப்பாங்க. உறவினரின் வார்த்தைகள் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். வாக்கு, குடும்பம் மற்றும் நேத்திரஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருகிறார். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் மற்றும் வீரியம் மிக்க கிரகம். மீனம் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் அல்லது ராகு போன்ற கிரகங்களின் தாக்கம் அதிகரிக்கும் போது உறவினர்கள் பேசும் வார்த்தைகள் இவர்களின் இதயத்தை அம்பாக தைக்கும். வார்த்தை கொட்டினால் அள்ள முடியாது என்பதை உணர்ந்த மீனம் ராசியினர் தங்களுக்கு நெருக்கமான உறவினர்களை தரம் தாழ்ந்து பேசும்போது நிலை குலைந்து போயிருப்பீங்க. அந்த வார்த்தைகளின் கசப்பு உறவுகளுக்கு இடையே ஒரு பெரிய சுவரையே எழுப்பிவிட்டிருந்திருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய பேசும் வார்த்தைகள் உறவினர்கள் பேசும் வார்த்தை உங்களுடைய இதயத்தை அம்பா தச்சிருந்திருக்கும். வார்த்தை கொட்டினால் அள்ள முடியாது என்பதற்கு நீங்கள் உணர்ந்தது மீனம் ராசினர் உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களை தரம் தாழ்ந்து பேசும்போது நிலை குலைந்து போயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கசப்பான வார்த்தைகள் உறவுகளுக்கிடையே ஒரு பெரிய சுவரையே எழுப்பி விட்டிருந்திருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. ஆன்மீக பலம் உங்களுக்கு கைகூடும். மீனம் ராசி இயல்பாகவே ஆன்மீக நாட்டம் கொண்ட ராசியாகும். தற்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள்
வலுவடைவதால உங்கள் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு, மகான்களின் தரிசனம், ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருதல் போன்ற ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். மந்திர ஜபங்கள், தியானம் மற்றும் யோகாசனங்கள் செய்வதில் ஆர்வம் அதிகரித்து, அதன் மூலம் உங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் ஒரு தெய்வீக அதிர்வை உணர்வீங்க. உங்களுடைய உள்ளுணர்வுகள் மிகவும் பலப்படும். இதனால் வரவிருக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் முன்கூட்டியே உணரும் ஞானம் உங்களுக்கு கிட்டும். இறைவனின் பூரண அருள் உங்களுக்கு பக்கபலகமாகவே இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு இப்போ ஆன்மீக தேடல் அதிகரிக்கிறதுனால உங்கள் குலதெய்வ வழிபாடு, மகான்களோட தரிசனம், அது ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவீங்க போன்ற ஆன்மீக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. அது மந்திர ஜபங்களாகட்டும், தியானம் அல்லது யாகாசனங்கள் போன செய்வதில் ஆர்வம் அதிகரித்து, அதன் மூலம் உங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் ஒரு தெய்வீக அதிர்வை நீங்கள் உணர்வீங்க. பண முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் அதிபதிகளின் சுபத்துவத்தினால் உங்கள் பொருளாதார நிலை மிகவும் மலமளவென உயரப்போகிறது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள், பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். கை நிறைய பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களை திணறடிக்கும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் தடையின்றி சேருவதுடன் சேமிப்புகளும் கணிசமாகவே உயரும். கடன் சுமைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் பிறக்கும். தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. அது நீங்கள் உங்களுடைய நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்களாக இருக்கட்டும், பாக்கிகள் எல்லாமே இப்போ வசூலாக போகிறது. கை நிறைய பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களை திணறடிக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் சேமிப்புகளும் கணிசமாக உங்களுக்கு உயரும். கடன் சுமைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். பொருளாதார ரீதியாகவே நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உறவுகள் உங்களுக்கு மேம்படும். 7ஆம் வீடான களத்திரம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம் சுபமடைவதால் சுற்றத்தாரோடும் நண்பர்களோடும் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகிச் சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்துவாங்க. சுப காரியங்கள், குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலம் பந்தங்கள் பலப்படும். புதிய நண்பர்களோட சேர்க்கை ஏற்பட்டு அவங்க உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் சக ஊழியர்களும் மற்றும் பங்காளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்லிணக்கம் உங்களுக்குள் உண்டாக போகிறது. அது நீங்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகிச் சென்ற உறவினர்களாக இருக்கட்டும், அவங்களோட தவறை உணர்ந்து மீண்டும் உங்களோட சுமூகமான உறவை ஏற்படுத்துவாங்க. இந்த குடும்பங்களில் சுப காரியங்கள், குடும்ப விழாக்களை கடந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய பந்தங்களை எல்லாம் பலப்பட போகிறது. புதிய நண்பர்களோட சேர்க்கை ஏற்பட்டு அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வீர்கள். மந்திர ஜபங்கள், தியானம் மற்றும் யோகாசனங்கள் செய்வதில் ஆர்வம் அதிகரித்து, அதன் மூலம் உங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் ஒரு தெய்வீக அதிர்வை உணர்வீங்க. உங்களுடைய உள்ளுணர்வுகள் மிகவும் பலப்படும். இதனால் வரவிருக்கும் நன்மைகளையும் தீமைகளையும் முன்கூட்டியே உணரும் ஞானம் உங்களுக்கு கிட்டும். இறைவனின் பூரண அருள் உங்களுக்கு பக்கபலகமாகவே இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு இப்போ ஆன்மீக தேடல் அதிகரிக்கிறதுனால உங்கள் குலதெய்வ வழிபாடு, மகான்களோட தரிசனம், அது ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவீங்க போன்ற ஆன்மீக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. அது மந்திர ஜபங்களாகட்டும், தியானம் அல்லது யாகாசனங்கள் போன செய்வதில் ஆர்வம் அதிகரித்து, அதன் மூலம் உங்கள் உடலிலும் ஆன்மாவிலும் ஒரு தெய்வீக அதிர்வை நீங்கள் உணர்வீங்க. பண முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் அதிபதிகளின் சுபத்துவத்தினால் உங்கள் பொருளாதார நிலை மிகவும் மலர்மளவென உயரப்போகிறது.
நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள், பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். கை நிறைய பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களை திணறடிக்கும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் தடையின்றி வந்து சேருவதுடன் சேமிப்புகளும் கணிசமாகவே உயரும். கடன் சுமைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் பிறக்கும். தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் அளவிற்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. அது நீங்கள் உங்களுடைய நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்களாக இருக்கட்டும், பாக்கிகள் எல்லாமே இப்போ வசூலாக போகிறது. கை நிறைய பணப்புழக்கம் ஏற்பட்டு உங்களை திணறடிக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் சேமிப்புகளும் கணிசமாக உங்களுக்கு உயரும். கடன் சுமைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். பொருளாதார ரீதியாகவே நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உறவுகள் உங்களுக்கு மேம்படும். 7ஆம் வீடான களத்திரம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம் சுபமடைவதால் சுற்றத்தாரோடும் நண்பர்களோடும் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகிச் சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்துவாங்க. சுப காரியங்கள், குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலம் பந்தங்கள் பலப்படும். புதிய நண்பர்களோட சேர்க்கை ஏற்பட்டு அவங்க உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவே இருப்பாங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் சக ஊழியர்களும் மற்றும் பங்காளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்லிணக்கம் உங்களுக்குள் உண்டாகப் போகிறது. அது நீங்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி